பண்ணிட்டாங்க, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டு விட்டாங்க. நான் மதியம் வந்தேன் பாரு சாப்பிட, சாப்பிட்டு செல்லு எடுத்துகிட்டு போனவன் அதை என்னன்னு பார்க்கல, அப்படியே போட்டேன். ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னே தெரியல, கவனிக்கல. அப்புறம் கடைசியில் எதேச்சியாக எதுக்கோ ஃபோன் எடுத்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பாருங்க. அப்புறம் ஆன் பண்ண பிற்பாடு தான் அப்புறம் பாப்பா ஃபோன் பண்ணிச்சு. போச்சுடா பாவம். கடையில் ஃபோன் பண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். ஆப்பிள் பழம் கடையில் வந்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். இங்கே எங்கள் ஊருக்குள்ள அங்கே இருக்காங்க, இப்போ கோணாத்துக்குள்ள இந்த முடக்கில் அந்த பிள்ளைகிட்ட வந்து இப்போ கொடுத்தா அது சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். வெயிலில் நடந்து வர முடியல, வெயிலான வெயில் பட்டை கலப்பு. அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த சேராட்டாவை காட்டா எங்கள் ஊரில் கூட்டு ரோட்டுக்கு பெரியாரிக்குமே 10 ரூபாய்க்கு டிக்கெட்டு கிடைக்கல. ஒருத்தன் 200 கேட்குறான், ஒருத்தன் 150 ரூபா கேட்குறான். எப்போடா நான் குந்தி போனால் கூட நான் போயிடுவேன். இப்போடா நாள் ஃபுல்லாக வேலைக்கு போனால் தான் 150 ரூபா எனக்கு. அவன் ஒருத்தான் அவன் கேட்டான், நீ வேறு அண்ணா வீட்டு கொட்டாய்க்கு அப்படின்னு. என்ன என்ன என்னன்னு கேட்டான். இந்த பள்ளிக்கூடத்து பேர் என்ன? ஐடி அண்ணாமலையா? ஆமாம், 150 ரூபா இருந்தான். இங்கே அரசுமானம் வந்துட்டேன். அப்படியேப்பா குந்தி போட நம்மள போயிடுவோன்ட்டு நான் வந்துட்டேன். எங்கள் ஊரில் 20 ரூபாய்க்கு 20 ரூபா 600 வேற. இங்கெல்லாம் நான்லாம் இப்போ என்னால் போக முடியலன்னு வச்சுங்க, உடனே வர்ற ஆள் அந்த இடத்துல கூட்டு உடனே நைட்டாக இருந்தால் 200 ரூபா கொடுப்பேன், பகலாக இருந்தால் 150 ரூபா. 200. எங்கள் ஊரில் 20 ரூபாய்க்கு 600க்கும் பெரிய வரைக்கும் 20 ரூபா 10 ரூபா தான் சேராட்டாவுக்கு. இப்போ இந்த அன்னைக்கு ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, களை ஊற்றி போயிட்டு இருந்தாங்க, மழை பிடிச்சிக்கிச்சு. வந்துட்டு இறங்கிட்டு ஃபோன் பண்ணாங்க, அண்ணா நீ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர, நீ அவ்வளோ அது கூட கொடுக்கலாம். இங்கே அரசு மரத்துக்கு வந்துட்டு இதுக்கு தாண்டி இவ்வளோ கேட்கலாம். அவங்கெல்லாம் ஐயா நான் 3 இடத்துல ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப். இன்னைக்கு இங்கே சொல்ல சுவிட்ச் ஆஃப்லாம் இருக்காது. இன்னைக்கு இவங்க பண்ண வேலை. நான் என்ன பண்ணேன், அங்கே இந்த ஏடிசியில் ஏறினாவே அங்கே ஃபோன் பண்ணாவே இங்கே நீ அங்கே கிளம்பக்குள்ளவே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதானே. நான் என்ன நினச்சேன், சரி நம்ம அங்கே ஃபோன் பண்ணிவிட்டா நம்ம வர்றதுக்குள்ளே இங்கே வந்து நின்று நம்ம போய் கடையில் எல்லாம் வாங்கிறத வாங்கிக்கிட்டு நம்ம இங்கே வந்து ஃபோன் பண்ணிக்கலாம். நம்ம கிளம்பினாலும் வீட்டில் இருந்து ஒன்று என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இருந்தால் கூட பாப்பா செல்லுக்கு ஃபோன் அது எனக்கு எப்படி தெரியும்? அது உன் நம்பர் என் தம்பி நம்பர் தான் இருக்குது. பெரியருக்கு அன்பழகான்னு போடுறாங்க. அண்ணன் நாங்கள் வந்து இங்கே சின்ன படத்தில் அவங்ககிட்ட போகணும், அவங்க கண்ணா போனான்னு திட்டுவோம். இது வரையும் வாதனையா?